வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அண்ணாமலை புதிய கட்சியை தொடங்க உள்ளார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. அண்ணாமலைக்கு தேடி வந்த அதிர்ஷ்டம் இனியும் பாஜகவை நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாட்டில் இளம் தலைமுறையினர்களது ஆதிக்கம் அதிகமாகவே மாறிவிட்டது. இனியும் தமிழ்நாட்டில் பாஜக காலூன்ற முடியாது. அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. திமுக எதிர்க்கட்சியாக வந்துள்ளது. கட்சி ஆரம்பித்த 2 ஆண்டுகளில் விஜய் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்றுள்ளார் என்ற அனைத்து நடவடிக்கைகளையும் பார்த்த அண்ணாமலை அவர்கள் இனியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் நட்புறவாக நடிப்பதோ அல்லது பாஜகவிற்கு அடிமையாக இருப்பதோ இனியும் தமிழ்நாட்டில் செல்லுபடியாக மாறாது. இதனால்தான் சமீபத்தில் மும்மொழி கொள்கை பற்றியும் பேச்சுக்களை அண்ணாமலை அவர்கள் மத்திய அரசிற்கு எதிராக பேசியுள்ளதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இனியும் தமிழ்நாட்டில் அண்ணாமலை அவர்கள் மத்திய அரசிற்கு ஆதரவாக செயல்பட மாட்டார். புதிய கட்சியை தொடங்குவார். மேலும் விஜய் அவர்களுடன் கூட்டணி வைப்பதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கிறது. உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் இரண்டிலும் கவனத்தை செலுத்த உள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. கர்நாடகாவில் IPS அதிகாரியாக பணியாற்றி தமிழ்நாட்டிற்கு முதலாவதாக பாஜகவின் தலைவராக தமிழ்நாட்டில் தேசிய அளவில் திரும்பி பார்க்கும் அளவிற்கு இளம் தலைமுறையினருக்கு வாய்ப்புகளை பாஜக வழங்கியதில் பெருமையாக பேசப்பட்டது. தமிழ்நாட்டில் அண்ணாமலை அவர்கள் பதவியேற்பதற்கு முன்பாக பாஜகவை பற்றியான பிம்பம் தமிழ்நாட்டில் மிகவும் மோசமாகவே இருந்தது. அவர் பதவியேற்றதற்கு பிறகுதான் பட்டி தொட்டி எல்லாம் பாஜகவின் உண்மையான நோக்கம் என்ன, அவர்களது செயல்பாடுகள் என்ன என்பது எல்லாம் களத்தில் ஆய்வுகளாக பார்க்கப்பட்டது. தமிழக அரசியலில் மக்கள் மனதில் இருக்கக்கூடிய அந்த கனவுகள் பற்றியும் ஆலோசனைகள் பற்றியும் மக்கள் மத்தியில் தெளிவாக பேசக்கூடிய அளவிற்கான ஒரு உத்வேகத்தை அண்ணாமலை அவர்கள் சிறப்பாக செயலாற்றினார் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. மேலும் அண்ணாமலை அவர்கள் 2021 சட்டசபை தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்து 5 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற வைத்தார். அதனைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுயநலமாக செயல்படுகிறார் என்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் அதிமுகவில் இனி எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் கைகோர்ப்பதால் எந்த ஒரு பயனும் இல்லை என்று கூறி நாடாளுமன்ற தேர்தல் 2024 பாஜகவின் தலைமையிலான ஒரு கூட்டணியை உருவாக்கி 10% மேலான வாக்குகளை பெற்று தமிழக அரசியலில் ஒரு முக்கியமான நபராக பார்க்கப்பட்டார் அண்ணாமலை அவர்கள். ஆனால் மத்திய அரசோ அண்ணாமலை அவர்களது செயல்பாடுகள் உள்நோக்கம் என்ன என்பது தெரியாமல் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் மட்டும்தான் வெற்றி வாய்ப்பு உறுதி செய்யப்படும் என்ற பிம்பத்திலேயே மத்திய அரசு இருந்தது. இதனால் கடுமையான கோபமடைந்த அண்ணாமலை அவர்கள் எடப்பாடியிடம் மண்டியிட்டு தமிழக அரசியலில் ஒருபோதும் சாதிக்க முடியாது, இதனால் 2026 சட்டசபை தேர்தலில் போட்டியிடாமல் தவிர்த்தார். பிரச்சாரங்களுக்கும் ஆங்காங்கே செல்லாமல் தவிர்த்தார். மனதளவில் மிகப்பெரிய அளவில் பாதிப்பும் இருந்தது. ஏனென்றால் பாஜக தலைவராக ஒருவரை மாற்றினால் அவருக்கு வேறொரு முக்கிய பதவிகள் வழங்க வேண்டும். ஆனால் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்று வரைக்கும் பாஜகவில் தேசிய அளவில் எந்த ஒரு பதவியும் வழங்கப்படாமல் இருக்கிறது. ஆனால் அண்ணாமலையின் நோக்கம் தேசிய அளவில் பதவிகள் வழங்குவதை விட தமிழ்நாட்டில் சிறப்பான ஒரு கட்சியை உருவாக்கி அதில் தமிழ்நாட்டில் ஆளுமையாக வர வேண்டும் என்பதுதான் அண்ணாமலையின் நோக்கம். விஜய் அவர்கள் எப்படி இளம் தலைமுறையினர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இளைஞர்களை கவரக்கூடிய வகையில் இருந்தாரோ சினிமாவில், அதேபோல்தான் அண்ணாமலை அவர்களும் இளம் தலைமுறையினர்களை அரசியலில் கவரும் விதமாக அவரது நற்குணங்களும் இருக்கிறது. அவரது பேச்சுக்களும் நியாயமான அவரது செயல்பாடுகளும் மக்கள் மனதில் கவரக்கூடிய வகையில் தான் இருக்கிறது. அவர் இருந்த இடம்தான் தவறானதை தவிர அவரது அரசியல் தவறானது கிடையாது என்பது திமுக உள்ளிட்ட பல கட்சிகளும் நன்காகவே அறியக்கூடியதும் பேசுபொருளாகவும் இருந்ததுதான். ஆனால் தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கூட்டணியை வைத்து அவருக்கு முதல்வர் பதவியை பெற்றுக் கொடுப்பதை விட தமிழ்நாட்டில் புதிய கட்சியை தொடங்கி
மக்களின் வரவேற்புகளை பார்த்து நிச்சயம் தாவேகாவுடன் கூட்டணி வைத்தால் அமைச்சரவை இடம் கிடைக்கும், ஏன் துணை முதல்வர் பதவி கூட கிடைக்கும். தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் சூழல் அப்படித்தான் இருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இனி வரக்கூடிய ஒவ்வொரு தேர்தல்களிலும் அண்ணாமலை அவர்கள் கட்சி தொடங்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அதற்கான திட்டமிடுதலும் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. பொறுமையாக இருந்து பார்க்கலாம். அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சியை தொடங்கி அதற்கான வேலைகளில் மும்முரமாக ஈடுபடும் பொழுது அதை பற்றியான முழுமையான தகவல்களை வெளியிடுவார். அப்படி வெளியிட்டால் முதலில் அதிர்ச்சியடையக்கூடியது 2 பேர். ஒன்று பாஜக, இன்னொன்று எடப்பாடி. இவர்களுக்குத்தான் இது மிகப்பெரிய ஒரு தலைவலியாக மாறும். ஏனென்றால் தற்பொழுது அரசியல் களம் தமிழ்நாட்டில் இளம் தலைமுறையினர்கள் ஜென்சியின் ஆதிக்கம் அதிகமாகவே இருக்கிறது. அதிமுகவில் இருப்பவர்களோ வயதானவர்கள், அதேபோல்தான் பாஜகவில் இருப்பவர்களோ வயதானவர்கள். தமிழ்நாட்டில் பாஜகவிற்கு இடமில்லை என்றும் கூறப்படுகிறது. இப்பேற்பட்ட ஒரு சூழலில் தமிழக அரசியலில் நிச்சயம் மிகப்பெரிய அளவிலான ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் அதற்கு நிச்சயம் தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு நம்பகத்தன்மையை உருவாக்க வேண்டும். அது அண்ணாமலையால் முடியும். நல்ல அரசியலையும் நல்ல திட்டங்களையும் மக்களுக்கு கொண்டு வருவதற்கு அண்ணாமலையால் சிறப்பாக செய்ய முடியும் என்ற அந்த நோக்கத்துடன் அரசியல் கட்சியை தொடங்கி வெற்றி வாகை சூடுவார் என்ற தகவல் சமூக வலைதளங்களில் கூறப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழக அரசியலில் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு ஆதிக்கத்தை அண்ணாமலை அவர்கள் உருவாக்குகிறாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். நண்பர்களே, அரசியலில் அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சியை தொடங்கினால் பாஜக மற்றும் எடப்பாடி இவர்கள் அண்ணாமலைக்கு இடையூறாக இருந்தால் நிச்சயம் அண்ணாமலையால் அரசியலில் தாக்கு பிடிக்க முடியுமா என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அது மட்டுமல்ல, அண்ணாமலை அரசியலின் பயணம் அது விஜய் அவர்களுக்கு பாதிப்பாக முடியுமா? கூட்டணி வைக்காமல் ஒருவேளை தனித்து போட்டியிடக்கூடிய சூழலை அண்ணாமலை உருவாக்கினால் அது நிச்சயம் அதிமுக திமுக என்பதற்கேற்ப மாறி அண்ணாமலை வர்சஸ் விஜய் என்ற களம் உருவாகினால் நிச்சயம் அது ஒட்டுமொத்த 50 ஆண்டுகால அரசியலை தலைகீழாக மாற்றக்கூடிய வகையில் அமைந்துவிடும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. நிச்சயமாக மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் தமிழக அரசியலில் இதன் மூலம் உருவாகும் என்றும் கூறப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழக அரசியலில் பல மாற்றங்களை மக்கள் உருவாக்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். சரியான தலைவர்களை தற்பொழுது தேர்வு செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். இலவசம் என்பது நமக்கு தேவையில்லை. சட்டம் ஒழுங்கு, பெண்களது பாதுகாப்பு இதுதான் முக்கியம். இதை எந்த அரசு சிறப்பாக செயல்படுகிறதோ அந்த அரசே அடுத்த 20 ஆண்டுகள் நீடிக்கும் என்பதற்கேற்ப தமிழக மக்களின் மனதில் நீங்காத இடம் கொண்ட தமிழக அரசியல் கட்சியின் அந்த தலைவர் யார் என்பது இன்னும் ஒரு சில வருடங்களில் தெரிந்துவிடும். அண்ணாமலை அவர்களது புதிய கட்சி தொடங்கி மிக சிறந்த எதிர்க்கட்சியாக அவர் தாவேகாவிற்கு எதிராக திமுகவை விட அதிகமாக பேசினால் நிச்சயம் மக்களின் மனதை கவர்ந்து விடுவார். அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சியை தொடங்கினால் வெற்றி வாய்ப்பு உறுதியா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.